தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் உலகமே ஒற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் அமெரிக்காவால் ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வர முடியல, இந்த போர் நிறுத்தத்தை முடிவு கொண்டு வர முடியல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் சொல்கிறாரு, நாங்கள் நிறைய விஷயத்தில் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், அதனால் நீங்கள் எங்களை நெருக்க முடியாதுங்கிறது தான் இந்த கான்வர்சேஷனோட, இந்த நெகோசியேஷனோட ஃபைனல் அவுட்கம். இது ஏன் ஒவ்வொரு நாடுகளும் இப்படி தன்னிறைவு அடையணுன்ற ஒரு பாலிசியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வருது. இந்த மாதிரி குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எக்கனாமிக்கெல்லாம் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வருது. இந்த குளோபலைசேஷன் அந்த அவங்களோட ஒவ்வொரு நாடுகளோட செல்ஃபான இன்ட்ரெஸ்ட்டை கட்டுப்படுத்துது. அவங்களோட இன்ட்ரெஸ்டோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் கிளாஷ் ஆகுதுங்கிறப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போ ஒவ்வொரு நாடுகளும் என்ன முடிவு எடுக்கிறாங்க? இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் முழுக்க செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கை உள்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெவியாக இதில் சைனா, ஏஷியன் கண்ட்ரிஸ், அதாவது மலேசியா, சிங்கப்பூர், சைனா, கொரியா, தாய்வானை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அங்கேருந்து அந்த டிபெண்டன்சியை கம்மி பண்ணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் மெஜாரிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் பிஸ்னஸ் யூஎஸ்குள்ளே மேனுஃபேக்சர் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் அவங்கவுங்களோட பலத்தை அவங்க உள்நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா எல்லா நாடுகளுமே அதை நோக்கி திரும்புறதுக்குண்டான ஒரு தேவை ஏற்படும். இப்போ நீங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு பிரதமர் மோடி என்ன பேசுகிறார் அப்படின்னா, நாங்களும் தற்சார்புக்கு திரும்பணும், தற்சார்பு பொருளாதாரத்துக்கு திரும்பணும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளாதாரத்தை பேசக்கூடிய கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பக்கம் மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதிமுக, திமுக போன்ற கட்சிகளை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரியில் பூமில் இருக்கும்போது அதோட ஆதாயத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உலகம் முழுக்க தமிழ்நாடு என்ஜினியர்ஸ் இன்றைக்கி இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் திமுக, அதிமுக கட்சிகள் தான். அடுத்த கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட ஐடியா இருக்கான்னு கேட்டால் இது வரைக்கும் இருந்த மாதிரி தெரியல. இவங்க அடுத்த மாற்று பொருளாதாரத்தை எடுத்து வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட ஐடியா தான் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜகவோட ஐடியாவும் இருக்குது. எக்கனாமிக் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தற்சாவு பேசுகிறாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ எப்படி எக்கனாமிக்கலாக லிங்காக இருக்குன்றதை புரிஞ்சு தான் இனிமேல் நமக்கு வாக்களிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறோம், என்ன எக்கானமியில் ஒர்க் பண்ண போகிறோம், அது நம்ம வாழ்க்கை நிம்மதி எப்படி பாதிக்க போகுது, அடுத்த தலைமுறை எப்படி வளர்க்க போகிறோங்கிறதெல்லாம் இதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் சிந்திச்சு வாக்களிக்கலாம். வாழ்க வளமுடன்.